எல்லாம் இன்பமயம். வாய்ஸ் ஆஃப் இஜிஆர் இந்த சேனல் மூலமாக குரல் கொடுப்போம். என்னவென்று ஆன்மீகமும் அதைத் தொடர்ந்து நாம் பின்பற்றும் வழிமுறைகளும். ஆன்மீகம் என்பது ஒரு தெய்வீக செயலையும் ஒரு மனிதன் தன்னை தெய்வ நிலைக்கு உயர்த்த இட்டு செல்லும் பாதைதான் ஆன்மீகம். அதோடு பக்தி, அந்த பக்தி அவனுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தும். ஆன்மீகத்தில் பக்தியிலே பரவசம், பரவசத்திலே மற்றும் ஒரு விதமான ஆனந்தம். பக்தியோடு இறைவனை தொழுகின்ற பொழுது நமக்கு நம்மை மறந்த நிலையை இட்டு செல்லும். ஆன்மீக பாதையிலே செல்லுகின்ற பொழுது எல்லாம் நமக்கு தெய்வ செயல் என்பதைப் போல, ஒரு கையில் உள்ள விரல்கள் வித்தியாசமாக இருப்பது போல ஆன்மீக பாதை சற்று வெவ்வேறு விதமான நிலைகளை உணர்த்தும். ஆன்மீகம் அடிப்படையாக இருக்க வேண்டும். பக்தி என்பது ஒருமுகமாக இருக்க வேண்டும். ஒருமுகமான பக்தியிலே, தளராத ஒரு பிடியிலே யார் ஒருவர் பயணிக்கிறாரோ அந்த நிலையிலே அவர்களை உச்சநிலைக்கு இட்டு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கும். தினம் ஒரு தெய்வத்தை வணங்குவது தவிர்த்திடல் வேண்டும். ஒரே ஒரு தெய்வத்தை மற்றும் பிடித்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்னோர்கள் பல தெய்வங்களை காட்டி சென்றார்கள். அது நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கிறது. பல தெய்வங்களை ஏன் காட்டினார்கள் என்பதற்கு காரணங்கள் இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றையும் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை நாம் கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தனி மனித வாழ்க்கை என்பது வேறு, பொதுநிலை வாழ்க்கை என்பது வேறு. தனி மனித வாழ்க்கைக்கு ஒரு குறிப்பிட்டதை நோக்கத்தை கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட நோக்கத்தினாலே, குறிப்பிட்ட கொள்கையினாலே குறிப்பிட்ட இடத்தை நாம் அடைந்து விட முடியும். இங்கே குறிப்பிட்ட என்ற வார்த்தை கவனிக்கத்தக்கது. ஒன்றை குறிக்கும், ஒன்றிலே பதிய வைக்க வேண்டும் என்பதை குறிக்கும், அதிலேயே பயணிக்க வேண்டும் என்பதையும் குறிக்கும். ஆகவே ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பயண நிலையை, ஒரு எல்லையை அடைய வேண்டும் என்று சொன்னால் மனத்தை பல்வேறு திசைகளில் திருப்புவதை விட ஒருமுகமாக திருப்ப வேண்டும். இதைத்தான் சில பேர் ஒருவனே தெய்வம், ஒன்றே குலம் என்று சொன்னார்கள். ஒருவனே தெய்வம் என்று சொன்னால் நாம் கடைபிடிக்க வேண்டியது ஒரே ஒரு தெய்வத்தை மட்டுமே. ஒன்றே குலம் என்று சொன்னால் எல்லோரும் நம்மக்கள் என்ற ஒரு இலத்தை நாம் மனதிலே பதிந்து கொள்ள வேண்டும். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் என்று சொன்னவர்கள் காலப்போக்கிலே மதத்திலே வேறுபாடு, கொள்கையிலே மாறுபாடு, ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமைகளை வளர்த்துவிட்டு வேடிக்கை பார்த்தவர்கள்தான். இப்படி ஊருக்கு உபதேசம் சொல்லி உள்ளதை கலைத்து விடுகின்றவர்கள் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள். சொல்வதை புரிந்து கொள்ளாமல் சொன்னதையே திருப்பிச் சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே இந்த சமுதாயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நாம் மட்டுமே நிர்ணயிக்க வேண்டும். மற்றவர்களை அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஆலோசனை பெறுவது என்பது வேறு, ஆலோசனையை சிந்தித்து பார்த்து கடைபிடிப்பது என்பது வேறு. கடைபிடிப்பதற்கு ஒரு கொள்கை, ஒரு செயல்பாடு, ஒரு முகம் என்பதை நாம் மனதிலே வைத்துக்கொண்டு இந்த புவிதனிலே எல்லோரும் எப்பொழுதும் எல்லாமும் பெற்று வாழ்ந்திட வேண்டும் என்ற ஆசையினாலே இந்த பதிவினை இங்கே பதிவு செய்கின்றோம். சிந்தித்து செயல்படுங்கள். ஒரே ஒரு நிலை. 1000 தெய்வங்கள் இருந்தாலும்
நாம் கடைபிடிப்பது ஒரு தெய்வம், அதனுடைய சொரூபங்கள் தான் மற்றவை என்பதை மனதிலே கொண்டு ஒரு வழிபாதையிலே செல்லுங்கள். நீங்கள் நிச்சயம் உங்களுடைய இலக்கை அடைவீர்கள். சிந்திப்போமா? எல்லாம் இறைவன் செயல். வாழ்வோம் வளமுடன் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன். எல்லாம் இன்பமயம், எல்லாம் இன்பமயம்.